ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா காவேரிக்கு வளகாப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா எல்லோரும் என்ன சொன்னாங்க, இங்கே வந்து பேசிட்டு போகிறாங்க. எல்லா ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து காவேரி கிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. அதுக்கடுத்து காவேரி அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஹாப்பியாக இருக்குமா அப்படின்றாங்க. அதுக்கடுத்து காவேரியோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வளகாப்பு உனக்கும் கங்காவுக்கும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காட்ட சொல்கிறாங்க. உடனே கங்கா, அதெல்லாம் முடியாது, அவளோட சேர்ந்து எனக்கெல்லாம் பண்ண வேண்டாம், அவள் பர்த்டேயும் நல்லா பண்ணா, கல்யாணமும் நல்லா பண்ணா, எனக்கு இந்த ஒரு வளகாப்பு விஷயந்தான், அதனால் எனக்கு தனியாக பண்ணால் பண்ணுங்க, இல்லாட்டி ஒன்றும் வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்டி இப்படி பேசணும்னு சொல்லிட்டு பாட்டி, நம்ம கங்காவோட அம்மா எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை, உங்கள் விருப்பம் அதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து காவேரி வந்து ஏன் தான் அக்கா இப்படி கோவிக்கிறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து விஜய் வந்து நம்ம வளகாப்பை தட்டப்புடலாக வைக்கணும், ஊரே திரும்பி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே காவேரி வந்து இந்த மாதிரி கங்கா வேறு ஃபீல் பண்ணுறா, நம்ம என்னென்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது, கங்காவுக்கும் சேர்த்தே வச்சிடலாம் அப்படின்றாங்க. குமரன்கிட்ட போய் சொல்கிறாங்க. குமரன் வந்து அப்படியே யோசிச்சுருக்காங்க, நம்ம கங்காக்காக அப்படின்னு நினச்சி பயந்துட்டுருக்காரு. இந்த கதை பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.